ம். இப்போ பார்த்தாலே தெரியும், புதான்னு ஊறின்னு இருக்கு. சாதம் மாதிரி எடுத்து பாருங்க. நல்லா ஊறி நல்லா வெந்திருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் இருந்தது, அவ்வளோதான். அப்புறம் இதை வந்து இதில் சர்க்கரை போடணும். நல்லா வெந்தது. ஒரு 3 நிமிஷம் இருந்தது. சர்க்கரை போடுங்க. எவ்வளோ எடுத்துக்கிறேன்? அதை 2 டைம்ஸா? ஆமாம், அதே அளவு. அதே அளவு 2 டைம்ஸ் தான். ரொம்ப திருப்பாக இருந்தால் நல்லா பாருங்க. இது நல்லா கரையணும். சர்க்கரை கரையும் போது இது சர்க்கரை போட்ட பாயசம்னாலும் உங்கள் இடத்துல குங்குமப்பூ இருந்தால் போடுங்க. அதை இப்போதே போட்டால் தான் அது கரையும், இல்லாட்டா அப்படியே நிற்கும். அப்புறம் பாலில் கரைய போடணும். துளி வந்து போட்டுக்கணும். அப்புறம் ஏலப்பொடி. ஏலப்பொடி, சாஃப்ரான், அப்புறம் ஏலப்பொடி. இப்படி வேணால் போடலாம், முன்னாடி போடலாம். இது கொஞ்சம் கொதிக்கணும் இல்லையா? இந்த கொதிச்சுருக்கு. இப்போ பால், அது கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அது. பாலை விட்டு கொஞ்சம் நிறைய நாள் கொதிக்க விட்டேன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான், பாயசம் முடிஞ்சது. ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அவ்வளோ நெய்யில் வறுத்துட்டு பொரியிற மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு குங்குமப்பூ ஏலக்காய் பொடி போட்டு பாலையும் விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு முந்திரி திராட்சை வறுத்துருந்தால் அதை கடைசியில் போட்டு இறக்கணும். இவ்வளோ தான் அவல் பாயசம். வெரி சிம்பிள். வித்தின் 2 மினிட்ஸ் பண்ணிடலாம். பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நவராத்திரிக்கு எங்கள் தாம்பாளுக்கு தான் நைவேத்தியம். அவல் பாயசம் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.